எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஓல்ட் வீட் கேக் நான் சேல்ஸுக்கு கொண்டு வரதுக்கு முன்னாடி, இந்த கேக்க பத்தின ஒரு சில இன்ஃபர்மேஷன் பிரீஃபா சொல்ல வேண்டியது இருக்கு. ஸோ அது என்ன அப்படின்றத இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து இந்த கேக்ல நல்ல ஒரு நியூட்ரிஷன் வேல்யூ இருக்கணும். அது சேம் டைம் அது உங்களோட சுகர் கிரேவிங்கையும் வந்து சாட்டிஸ்ஃபைட் பண்ணணும். ஸோ லாஸ்ட் வீடியோ எடுத்து பார்த்தீங்கன்னா, நான் அதில கிவி ஃப்ரூட் வந்து நான் சின்னதா சாப் பண்ணி போட்டிருப்பேன். அதை பேஸ்ட் ஆர் கம்போட் மாதிரி வந்து பண்ணி நான் பண்ணியிருக்க மாட்டேன். ஸோ இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா, அந்த கிவி ஃப்ரூட்டில் இருக்க ஃபைபர் எல்லாமே நம்ம வந்து எடுத்துடுறோம். ஸோ அதனால் அதில் இருக்க ஃபைபரும் வந்து ப்ரோக் ஆகாமல் இந்த கேக்கில் வந்து நான் ஃப்ளேவராக ஆட் பண்ணியிருப்பேன். அதனால தான் வந்து சின்னதாக வந்து நான் சாப் பண்ணி போட்டிருப்பேன். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் இந்த கேக்கில் நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து தான் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த கேக்கில் நீங்கள் உங்களுக்கு ஏற்ற இன்க்ரீடியன்ஸ், அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன விதமான நியூட்ரிஷன் வேணுன்றதை நீங்கள் இதில் கஸ்டமைசேஷன் பண்ணி கூட நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ரெகுலர் கேக்கு டிசைன் அண்ட் டெக்கரேஷன்ஸ் வந்து கஸ்டமைசேஷன் பண்ணுற மாதிரி உங்களுக்கு தேவையான டயட்டையும் வந்து இந்த கேக்ஸ் மூலியமாக நீங்கள் கஸ்டமைசேஷன் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கேக் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும். அப்படி இல்லைனா இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணி நீங்கள் இந்த கேக்கை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இன்னும் இந்த கேக்ஸை பற்றி சொல்ல வேண்டியது நிறைய இருக்குது. அப்கமிங் வீடியோஸில் இதை பற்றி நான் இன்னும் தெளிவாக சொல்கிறேன். மறக்காமல் இந்த மாதிரி கேக்ஸ்லாம் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த பேஜ் மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.